இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை நீங்கள் இன்னும் ஃபைல் பண்ணலையா? அப்போ கூடிய சீக்கிரமாக ஃபைல் பண்ணி முடிச்சிருங்க. இல்லைனா உங்கள் மேலே என்னென்ன நடவடிக்கைகள்லாம் எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணுறது அப்படிங்கிறது இந்தியாவில் இருக்கிற ஒவ்வொரு சேலரிடு இண்டிவிஜுவலுக்கும் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதை நீங்கள் ஃபைல் பண்ணால் மட்டும்தான் உங்களோட ஃபினான்ஷியல் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாமே ப்ராப்பராக இருக்குது. உங்களுக்கு எவ்வளோ வருமானம் வந்திருக்கு, அதில் எவ்வளோ நீங்கள் செலவு பண்ணியிருக்கீங்க, எவ்வளோ முதலீடு செஞ்சுருக்கீங்க, அந்த முதலீடுகள் மூலமாக உங்களுக்கு எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நீங்க அரசாங்கத்துக்கு தெரிவிக்கிற மாதிரியான ஒரு விஷயமா இருக்கும். இது எல்லாரும் கண்டிப்பா செஞ்சே ஆகணும். அப்படி இருக்கும்போது எல்லா ஃபினான்ஷியல் இயருக்குமே இந்த ஜூலை 31ஆம் தேதியோட தான் நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்றதுக்கான டெட்லைனா இருக்கும். ஆனா இந்த வருஷம், அதாவது ஃபினான்ஷியல் இயர் 2024-25 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த வருஷம் நமக்கு டெட்லைனை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முக்கியமான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ற போர்ட்டலை நிறைய அப்டேட் பண்ணிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட் தரப்புல இருந்து. அப்டேட் பண்ணதுனால இந்த போர்ட்டலை வந்து ஓபன் பண்றதுக்கும் கொஞ்சம் டிலே ஆச்சு. ஸோ அதனால நமக்கு டாக்ஸ் ஃபைல் பண்றதுக்கான கால அவகாசத்தையும் கொஞ்சம் அதிகப்படுத்தி அறிவிச்சிருந்தாங்க. அதன்படி பார்த்தோம்னா செப்டம்பர் 15ஆம் தேதிக்குள்ள நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை கட்டாயம் ஃபைல் பண்ணி ஆகணும். ஸோ நீங்க இது வரைக்கும் இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னாலோ, இல்ல நீங்க வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டு பாதியிலே பெண்டிங் வச்சிருக்கீங்க அப்படின்னாலோ உடனடியா நீங்க ஃபைல் பண்ணி முடிச்சிருங்க. ஏன்னா நாட்கள் உங்களுக்கு நெருங்க நிறைய பேர் ரொம்ப ரஷ் பண்ணுவாங்க. ஸோ எல்லாரும் ஒரே டைம்ல வெப்சைட்ல போய் ஃபைல் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா நிறைய கிளிச்சஸ்லாம் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த லாஸ்ட் மினிட் ரஷ் எல்லாம் நீங்க அவாய்ட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா இப்பவே டைம் ஸ்பெண்ட் பண்ணி உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி முடிச்சிருங்க. சரி, ஃபைல் பண்ணணும், அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்த்துட்டோம். ஒருவேளை நீங்க ஃபைல் பண்ணாமலே விட்டுட்டீங்க அப்படின்னா என்னென்ன உங்களுக்கு பின்விளைவுகள் ஏற்படும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி செப்டம்பர் 15ஆம் தேதி தான் கவர்மெண்ட் கொடுத்திருக்க டெட்லைன். அன்னைக்குள்ள நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணணும். ஒருவேளை அந்த டெட்லைனை நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு டெட்லைனும் கொடுப்பாங்க. அதுதான் டிசம்பர் 31. இந்த டிசம்பர் 31க்குள்ள நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ், அதாவது செப்டம்பர் 15ல இருந்து டிசம்பர் 31 இந்த காலகட்டத்துக்குள்ள இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்றீங்க அப்படின்னா அது பிலேட்டட் ஃபைலிங்கா கன்சிடர் பண்ணுவாங்க. அது என்ன பிலேட்டட் ரிட்டர்ன் அப்படின்னா, நீங்க கொஞ்சம் கால தாமதமா இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இதுக்கு ஒரு சில டிராபேக்ஸ் இருக்கும். இந்த டிசம்பர் 31ஐயும் நீங்க மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதுதான் ரிவைஸ்டு ரிட்டர்னை நீங்க ஃபைல் பண்றது. ஸோ அந்த ரிவைஸ்டு ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்க அப்படிங்கும் பட்சத்துல அதுக்கும் ஒரு சில டிராபேக்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க இந்த செப்டம்பர் 15 மிஸ் பண்ணிட்டீங்கன்னா இதுதான் உங்களுக்கு இருக்கக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டி. இப்போ நான் இந்த பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றேன், டிசம்பர் 31க்குள்ள நான் ஃபைல் பண்றேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன பெனால்டிஸ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முதல்ல உங்களோட ஆண்டு வருமானம் 5 லட்சம் ரூபாய்க்கும் அதிகமா இருந்தது அப்படி இருக்கும் பட்சத்துல நீங்க பிலேட்டட் ரிட்டர்ன் ஃபைல் பண்றீங்கன்னா உங்களுக்கு 5000 ரூபாய் பெனால்ட்டியா போடுவாங்க. இல்ல என்னோட ஆனுவல் இன்கம் 5 லட்சத்துக்கும் குறைவா தான் இருக்கு, ஆனா நான் கரெக்டான டெட்லைன்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணல, டிசம்பர் 31க்கு முன்னாடி தான் நான் ஃபைல் பண்றேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு ஃபைன் போடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. இது போக வேற என்னென்ன டிராபேக்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முக்கியமான விஷயம், நீங்க லேட்டா டாக்ஸ் ஃபைல் பண்ணும் பட்சத்துல உங்களுக்கு எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கணுமோ அதுல 1% அவங்க பெனால்ட்டி எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. உதாரணத்துக்கு உங்களுக்கு ஒரு 10,000 ரூபாய் உங்க ரிட்டர்ன்ஸா வர இருக்கு அப்படின்னா அதோட 1%, அதாவது 100 ரூபாய் அவங்க பெனால்ட்டியாவும் எடுத்துப்பாங்க. ஸோ உங்களுக்கு நியாயமா எவ்வளவு ரிட்டர்ன்ஸ் வரணுமோ அதுல கொஞ்சம் கம்மியாகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு நீங்க லேட்டா ஃபைல் பண்ணும் பட்சத்துல. இன்னொரு முக்கியமான லாஸ் உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா, நீங்க ஓல்ட் டாக்ஸ் ரெஜிமை சூஸ் பண்ணும் பட்சத்துல ஒரு சில டிடக்ஷன்ஸை உங்களால கிளைம் பண்ண முடியாம போகும் நீங்க லேட்டா ஃபைல் பண்ணும் பட்சத்துல. குறிப்பா செக்ஷன்ஸ் 10A, 10B, 80I இந்த மாதிரியான செக்ஷன்ஸ்க்கு கீழலாம் நீங்க டிடக்ஷன் கிளைம் பண்ண இருந்தீங்க அப்படின்னா லேட்டா ஃபைல் பண்ணும் பட்சத்துல உங்களால இந்த டிடக்ஷன்ஸை கிளைம் பண்ண முடியாம போகலாம். அதே மாதிரி உங்களோட லாஸை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியாமலையும் போகலாம். உதாரணத்துக்கு இந்த ஃபினான்ஷியல் இயர்ல உங்களுக்கு பிசினஸ்ல ஒரு லாஸ் ஏற்பட்டிருக்கு. அந்த லாஸை நீங்க அடுத்த ஃபினான்ஷியல் இயர்ல இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணும்போது அதுல உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட் வந்திருக்கு அப்படின்னா, போன வருஷத்துல எனக்கு லாஸ் ஏற்பட்டது, இந்த வருஷத்துல எனக்கு ப்ராஃபிட் வந்திருக்கு, ஸோ ரெண்டுத்தையும் நான் பேலன்ஸ் பண்ணிக்கிறேன், இந்த நஷ்டத்தை ஈடுகட்டுறதுக்கு இந்த ப்ராஃபிட்டை நான் பயன்படுத்துறேன் அப்படின்னு இந்த லாஸை நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போக முடியும். ஆனா நீங்க லேட்டா ரிட்டர்ன்ஸ் ஃபைல் பண்ணீங்கன்னா இந்த லாஸை உங்களால கேரி ஃபார்வர்ட் பண்ணிட்டு போக முடியாது. இது உங்க பிசினஸ்ல ஏற்பட்ட லாஸா மட்டும் இல்ல, உங்களோட கேபிட்டல்ல ஏற்பட்ட எந்த லாஸா இருந்தாலும் நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ண முடியும். ஆனா நீங்க கரெக்டான டைம்ல ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணா மட்டும்தான். ஒருவேளை அதை நீங்க டிலே பண்ணிட்டீங்க, இல்ல வந்து நீங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணாம விட்டுட்டீங்க அப்படின்னா இந்த மாதிரியான பெனிஃபிட்ஸ் எல்லாமே உங்களுக்கு கிடைக்காம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ நீங்க இந்தியாவில் ஒரு சேலரிட் இண்டிவிஜுவலா இருக்கிறீங்க அப்படிங்கும் பட்சத்துல கண்டிப்பா கரெக்டான டேட்குள்ள உங்களோட இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன்ஸை ஃபைல் பண்ணி முடிச்சிருங்க.